வணக்கம் நண்பர்களே. இந்த குரு பயிற்சி 2025 கடந்த மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த குரு பயிற்சியால் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த ராசிக்காரர்கள்லாம் அந்த குரு பயிற்சினால் கார் வாங்குவாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நான் சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நான் சேனல். ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுவோம். இப்போ இந்த குரு பயிற்சினால் யார் யார் கார் வாங்குவாங்க, எந்த ராசிக்காரர்கள்லாம் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதில் முதல் தர யோகம் கார் வாங்கிறதுக்கு 99% வாய்ப்புடைய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ காசு கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு போட்டி போட்டுக்கிட்டு கிரகங்கள் காசை வாரி இறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு. சில பேர் கேட்கலாம், என்ன சார் குரு பயிற்சி ஆகிடுச்சு, சனி பயிற்சி ஆகிடுச்சு சொல்கிறாங்க, பெரிய மாற்றம் இல்லைன்னா இன்னும் போக போக மாற்றங்களை உணர்வீங்க. காசு கையில் புரள ஆரம்பிச்சிடும். கடன் வாங்கியாவது கார் வாங்கிடுவீங்க. அந்த காசு உங்கள் காசாக இருந்தாலும் சரி, மற்றவங்க காசாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, கார் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிகம். அடுத்த ராசியாக கடக ராசி. என்ன சார் கடகராசிக்கு செலவுன்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கார் வாங்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், செலவுலேயே சுப செலவுகளுக்கே சுப விரயம் இருக்கு இல்லையா. கடகராசிக்கு 12ஆம் இடத்துல தான் குரு வந்திருக்கிறது, விரய குரு. சுப விரயம் ஆகணும். அதனால் கடகராசிக்காரர்களுக்கும் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சினால் உண்டு. அடுத்த ராசியாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கும் கார் வாங்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு தான் குரு வந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்துக்கு குரு வந்து ராசியை பார்க்குறார். அதனால் பாக்கியங்களை கொடுப்பார், சொகுசாக ஆடம்பரமாக வாழ வைப்பார் துலாம் ராசிக்காரர்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்த ராசியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்து தனுசு ராசியே பார்க்குறாரு. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால் கார் வாங்கக்கூடிய யோகமும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த ராசியாக விருச்சிக ராசி. என்ன சார் விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்து குருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கார் வாங்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அஷ்டமத்து குரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உண்மை தான். அஷ்டமத்து குருனால சில பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கார் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் இந்த குரு பயிற்சினால் ஏற்படும். அடுத்த ராசியாக கும்ப ராசி. கும்ப ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறாரு, ராசியை பார்க்க போகிறாரு. லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. கும்ப ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சினால கார் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் உண்டு. ஆக மொத்தம் ரிஷப ராசி, கடக ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய குரு பயிற்சினால கார் வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறேன். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நான் சேனல். நன்றி, வணக்கம்.